நான் இழந்து போன மகிமை எனக்கு திரும்ப வரும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை நான் வாசித்தேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம். யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் 1061வது பக்கத்தில் இருக்கிறது. நான் உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இதுல எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப அழகா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. யாரு? நான். ஆண்டவர் என்ன செய்தாராமா, நம்ம செய்த தவறுக்காக உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும். அப்பொழுது ஆண்டவர் நம்மேல் கோபமாயிருந்ததுனால நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த தண்டனையின் நிமித்தமாக கர்த்தர் சொல்கிறார், பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய தண்டனைக்குள்ளாகி நீங்கள் எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய தண்டனை நிறைய பேர் இழந்தது அப்படிதான். நிறைய பேர் இழந்திருப்போம். ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப கோபமாகி கர்த்தர் சொல்ல 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 கேட்காம திரும்ப திரும்ப அந்த தவறுகளை செய்ததுனால ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணிட்டே வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் இழந்ததற்கு காரணம் நான் தான் காரணம். ஆண்டவர் என்னை எச்சரிச்சாரு, ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்குது, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தாரு, நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், அந்த பெருமையினால ஆண்டவர் திரும்பவும் என் மேல கோவப்பட்டு அந்த வீடு என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு, எனக்குள்ள நிறைய பாவங்கள் எனக்குள்ள வந்துருச்சு, நானே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இழப்பிற்கு நான் தான் காரணம். ஆனால் ஆண்டவர் எனக்கு விரோதமாய் கோபம் கொண்டு கர்த்தரால் நான் இழந்திருக்கிறேன். திரும்ப அது கிடைக்குமா? எனக்கு எப்படி கிடைக்கும்? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நானே உன்மேல் கோபப்பட்டு உனக்கு ஒரு தண்டனையை அனுப்பி ஒன்றை நான் இழக்க பண்ணி இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் நம்ம போய் கெஞ்சும் போது ஆண்டவருடைய மனம் இறங்கி கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் நீ இழந்ததையும் கர்த்தருடைய கோபத்தினால நீங்க இழந்ததையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் இந்த ஜெபத்துல நிறைய பேர் கர்த்தருடைய கோபத்தினால் இழந்தவர்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் தான் உங்களை அப்படி நடத்துகிறார். கர்த்தர் எத்தனையோ எச்சரிப்பை கொடுத்தோம், சொல்ல சொல்ல கேட்காம அந்த காரியத்தை செஞ்சதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால என் சமாதானத்தை நான் இழந்தேன், அதனால நல்ல எதிர்கால வாழ்க்கையை இழந்திருக்கிறேன். கர்த்தர் என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. இந்த தண்டனைக்கு காரணம் கர்த்தருடைய அடிதான் பாஸ்டர் காரணம். கர்த்தருடைய பிரம்பு என் மேல இருக்குது, ஆண்டவர் என்னை தண்டித்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் தான் இந்த சோதனைக்குள்ள என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், நான் மறுபடியும் எப்படி தப்பு விற்பது? ஒருவேளை மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இந்த காரியத்தை நான் இழந்திருந்தால் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார்னு நான் நினைப்பேன். ஒருவேளை பிசாசிய வாழ்க்கையில என்னை இழக்க பண்ணி இருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா நான் தான் காரணம், என் பாவம் தான் காரணம், என் அசுத்த வாழ்க்கை தான் காரணம். என்னால கர்த்தருடைய கோபம் எல்லாவற்றையும் இழந்தேன். இனி நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இந்த 21 நாட்களிலே இந்த 10 நாட்கள் கர்த்தர் சமூகத்திலே அழுத அழுகையை கர்த்தர் கேட்டார், அவரை ஆராதித்த ஆராதிப்பை கர்த்தர் கேட்டார், உங்களுடைய ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் பார்த்திருக்கிறார்.
ஹalleluya. உங்களுடைய விட்டு கொடுத்தலை, உங்களுடைய தாழ்மையை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய கரமே உனக்கு விரோதமாய் இருந்தது, ஆனாலும் இப்பொழுது என்னுடைய கரத்தை நான் உன்னிடத்திலிருந்து எடுத்து, ஆமென், தண்டனையின் கரத்தை கர்த்தர் எடுத்து ஒரு சமாதானத்தின் கரத்தை கர்த்தர் வைக்க போகிறார். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய கோபம் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கோபத்தினால் தான் நான் பலவீனப்பட்டேன், உம்முடைய கோபத்தினால தான் நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன். அப்பா, என் மேல் இருக்கிற உம்முடைய கோபம் தணிவதாக, என் பிள்ளைகள் மேல் இருக்கிற உம்முடைய கோபம் தணிவதாக. உம்மாலே தான் நாங்கள் குறைவை சந்தித்தோம், இப்பொழுது அந்த குறைவை இழந்ததை திரும்ப தருவீர். ஜெபிங்க பார்க்கலாம் எல்லாரும். வாலிப தம்பிங்க ஜெபிங்க, வாலிப தங்கச்சிங்க ஜெபிங்க. ஹalleluya, ஹalleluya. ஆமென். நான் உணர்கிறேன் நிறைய பேர் இழந்ததற்கு காரணம் தேவனே உங்களை இழக்க பண்ணினார். கர்த்தருடைய தண்டனை தான் உங்களுக்கு இழந்து போனது. அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காம போனது கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமாய் இருப்பதனாலே. மன்னிப்பு கேளுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய கோபத்தை ஆற்றிட்டீங்கன்னா கர்த்தரால் இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். கைகளை உயர்த்தி, அதற்காக தான் இந்த ஜெபம். இயேசுவே, தேவகுமாரனே, இப்பொழுது எங்களுக்காக இறங்குவீராக. எங்களுடைய பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால மன்னிக்கப்படுவதாக. இப்பொழுது உம்முடைய இரக்கங்கள் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் திரும்புவதாகப்பா, திரும்புவதாகப்பா, திரும்புவதாகப்பா. ஆமென். நீங்கள் மனம் திரும்பினால், நீங்கள் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் கண்டிப்பா உங்க மேல செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்குக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? மனஸ்தாபப்படுவாராமா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? நான் வந்து ஒரு தகப்பன் தாயினுடைய உள்ளம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்கிறத மறந்துடவே கூடாது. ஒரு நாள் இந்த சின்ன வயசுல வந்து வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வெளியே போனால் வீட்டில் தான் உட்கார சொல்லுவாங்க. ஆனால் இந்த பக்கத்து வீட்டில் இந்த தேங்காய் வந்து பொறிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வேடிக்கை பார்க்கறதுக்காக பக்கத்து வீட்டில் போனேன். அந்த வீட்டில் வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்ணுலால் ஒரு செவரு கட்டுது, ரொம்ப அகலமாக இருந்துச்சு. அப்போ அந்த செவத்துக்குள்ளே நின்றுட்டு தான் அந்த தேங்காய் பொறிச்சு போடுறத எனக்கு எட்டி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அங்கே அந்த தேங்காய் பொறிச்சு போடுறவருக்கு தெரியாது, அவங்க அங்கேருந்தே வெட்டி கீழே போடுவாங்க. அப்போ வந்து ஒரு தேங்காய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அது மேலேருந்து வந்து ஒரு கல்லில் விழுந்து அப்படியே தெரிச்சு வந்து கரெக்டாக என் நெஞ்சில் அடிச்சிருச்சு. அப்போ அடித்த உடனே ரொம்ப வேகமாக அடிச்சிச்சு. நான் அப்படியே மயக்கமட்டு விழுந்துட்டேன். ஆனால் வந்து அந்த ஒரு பாட்டியுடைய வீடு, பக்கத்து வீடு. எங்கள் அம்மா ரொம்ப அப்போது பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதனால அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என் மூஞ்சியில் தண்ணியை தெளித்து, உங்கள் அம்மா வந்தால் சொல்லிடாத, அவ்வளோதான், என்ன சண்டை போட்டு கொன்றுவா அப்படின்ட்டு என்னை அனுப்பிவிட்டாங்க. ஆனால் அந்த பெயின், அந்த நெஞ்சு வலி என்னால் தாங்கவே முடியல. உடனே எங்கள் அம்மா வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா ஒரு பெரிய குச்சி எடுத்தாங்க. குச்சி எடுத்து அடினா அடி, துரத்தி அடிக்கிறாங்க. நான் வந்து அங்கே விழுந்தது கூட நெஞ்சில் தான் அடிபட்டுச்சு. இவங்க துரத்தி விழுந்தம் பாருங்க, குழிக்குள்ள உடம்பெல்லாம் சராய்ப்பு காயமாயிடுச்சு. கடைசியில் ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டேன். அங்கேருந்து என்னால் எழும்ப முடியல. அங்கே போட்டு 2 அடி அடிச்சுட்டு திரும்ப கையை பிடிச்சி இழுத்து வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. இவ்வளோ அடித்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவனை எப்படியாவது இது பண்ணுங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மருந்தை கொடுத்தாங்க. அப்போது அன்னைக்கு வந்து அது ரொம்ப கடினமாக இருந்தது. இது ஒரு பொல்லாத தாயாக இருப்ப போல தெரியுது. இவ்வளோ ஏற்கனவே நெஞ்சு மேலே தேங்காய் விழுந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போனோம், இதுக்கு மேலே இத்தனை அடி கொடுத்து நம்மளை இப்படி சித்திரவதை பண்ணிட்டாலே நம்முடைய தாய், இப்போ போய் வைத்தியர்கிட்ட போய் இந்த ட்ரீட்மெண்ட்டு தேவையா, அதுக்கு அடிக்காமலே விட்டுருக்கலாம்னு எல்லாம் தோணிருச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு உண்மை என்னென்னு தெரியுதுன்னா, தேங்காய் அடித்தது ஃபஸ்ட்டு விழுந்து அடித்தது எதுக்காக அப்படின்னா, இனி ஒரு நாள் இப்படி போய் என் சொல்லு கேட்காம நீ என்ன பண்ணக்கூடாது, நீ போகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த அடி, சூட்டோட சூடு அடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு. சரி, என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை உனக்கு வந்து நெஞ்சில் அடிபட்டிருக்கு, அதை சரி பண்ண வேண்டியது என் கடமை. அப்போ சில நேரங்களில் வந்து ஆண்டவர் வந்து நம்ம தவறு செய்யும் போது பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாராமா. அவர் பார்த்துட்டு இருந்தா நல்ல தகப்பன் அல்ல, அவர் பார்த்துட்டு இருந்தா நல்ல தாய் அல்ல,
அவர் நம்மளை தண்டிக்கலைன்னா நம்ம வேசியின் பிள்ளைகளா மாறிடுவோம். அவர் நம்ம மேல இறக்கம் வச்சிருக்கிறதுனால தான் சில ஆசீர்வாதங்கள் என்ன பண்றாருன்னா, நம்ம தவறு செய்யும் போது நம்மளை விட்டு எடுத்துக்கொள்ளுகிறார். எனக்கு தெரியும், சிலர் ஆண்டவரை விட்டு என்னைக்கு பின்மாறி போனாங்களோ அன்னையிலிருந்து அவங்க சம்பாதிக்கிற பணம் கையில நிக்கிறது இல்லை. என்னைக்கு ஆண்டவருக்கு தூரமா பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்து அவங்களுக்கு வேலை எல்லாம் அவங்கள விட்டு போயிருச்சு, உயர்வு அவங்கள விட்டு போயிருச்சு, அவங்களுடைய கிருபைகள் அவங்கள விட்டு எடுக்க போயிருச்சு. ஆனா இனி இருக்கிற அந்த 11 நாள்ல கர்த்தர் சமூகத்துல, ஆண்டவரே உம்முடைய கோபம் என் மேல இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீங்க ஜெபிங்க. எப்படியாவது அவருடைய கோபத்தை நீங்கள் தண்ணிய பண்ணுங்கள். நீங்க மறைவிடத்துல கொடுக்கிற கிஃப்ட் கர்த்தருடைய கோபத்தை தனிய பண்ணுமாமா. சர்ச்சில் மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, ஆன்லைனை மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே உம்முடைய கோபம் என் மேலே இருந்ததுனால தான் நான் எல்லாத்தையும் இழந்து நான் நிற்கிறேன், இதற்கு காரணம் நான் தான் ஆண்டவரே அப்படி நீங்கள் ஒப்பு கொடுங்க. இயேசு நீங்கள் இழந்ததை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. அவர்தானே கொடுத்தார், அவர்தானே கொடுத்தார். அவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கிடைக்கும் போது இழந்ததை திரும்பவும் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தகப்பன் தன்னை விட்டு வெளியே போன இளைய மகன் தன்னுடைய தகப்பனை விட்டு வெளியே போய் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். ஆனால் திரும்பி வரும்போது தன் தகப்பனார் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ரட்சிப்பை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய வஸ்திரத்தை அவர் கொடுத்தார். அதே போல நான் நம்புகிறேன், நம்முடைய நல்ல தகப்பன் நீங்கள் தவறு செய்ததனால இழந்து போனதை அவர் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி என்னை பொறுத்து கொள்ளும் ஆண்டவரே சொல்லுவோம். ஆண்டவரே என்னை 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 மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை முழுவதுமாக உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் நல்லவன் அல்ல, நான் நல்லவள் அல்ல அப்பா. என்னுடைய கோபம் ஆண்டவரே என் மேல உங்களுடைய கோபம் இருக்குதுன்னா இப்ப மன்னிக்கப்படட்டும். சத்தமா சத்தமா ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கீழ்ப்படியாதனால தான் நீங்க கொடுத்ததை இழந்த ஆண்டவரே. நீங்க கொடுத்ததெல்லாம் நான் இழந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாம நின்றுட்டு இருக்கிறேன். மறுபடியும் இன்னொரு விசை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமராஜாவாகிய தேவன் நீ இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் உனக்கு தந்து உன்னை அங்கே நிற்க வைப்பாராக. கைகளை உயர்த்தி எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கூட கெஞ்சி ஜெபிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க கோபம் எங்க மேல இருந்து எடுக்கப்படட்டும் ஆண்டவரே. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்கிறாவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிறா. பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நீ இயேசுவே ராஜ்யம் சேர்த்து கொள்கிறார். சொல்லுங்க அவரை பார்த்து. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் மானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி, தானியேலை போல் தேடவில்லையே. ஆபிரகாமை சொல்ல தாதலரம் ஓதலரம் தனரோ
அப்பா இப்பொழுது உங்களுடைய மன்னிப்புக்கிற பெரிய நானாக தானாக வந்து இயேசுவே இந்த ஜெபத்துல உங்களுடைய மன்னிப்பு இப்பொழுது கடந்து வரட்டும். அப்பா போதும், எங்களுடைய தவறுகளால நாங்க இழந்ததை எங்களுக்கு திரும்ப தாரும். நானாகவே வந்து பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று ஏற்றுக்கொள்கிறா ராஜ்யம் சேர்த்துக்கொள்கிறா. ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றது மட்டும் எந்த காரணத்திற்காகவும் நம்ம இழந்துடவே கூடாது. அருமையான ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார், ஜான் வெஸ்லி. இந்த ஜான் வெஸ்லி அவர்கள் 15 நிமிஷத்துக்கு ஒரு விசை ஜெபம் பண்ணுவாராம். 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஜெபம் பண்ணுவாங்களாம். அவருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, அவர் விழுந்துடக்கூடாது, பாவம் பண்ணிடக்கூடாதுன்னு 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா அவர் ஜெபிச்சிருவாராம். எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், அவர் பிரசங்கம் பண்ற நேரத்தை தவிர மற்ற 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஏசப்பா சமூகத்தில் போய் ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு அந்த உறவிலே அவர் ரொம்ப ஸ்திரப்பட்டார். ஸ்மித் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவர் அவருடைய பக்கத்துல 24 மணி நேரத்தையும் பைபிளை கையில வச்சிருப்பாரு. 24 ஹவர்ஸும் அவருக்கு கையில கண்டிப்பா ஒரு புதிய ஏற்பாடு இருக்குமாமா. எப்பெல்லாம் அவருக்கு எங்க போனாலும், ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னா அங்கே புதிய ஏற்பாடு எடுத்து வாசிச்சுட்டு இருப்பாராமா. ஒரு பார்க்கில் போய் உட்காரணும்னா அங்கே புதிய ஏற்பாடை வாசிச்சுட்டு இருப்பாராமா. ஹோட்டலில் ஏதாவது கொஞ்சம் டைம் கிடச்சுன்னா அங்கே அந்த நேரத்தில் புதிய ஏற்பாடை எடுத்து வாசிப்பாராமா. அப்போது ஆண்டவரோடு உள்ள இருக்கிற அந்த உறவை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக பரிசுத்தவான்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கருத்தாக அழகாக அதை பார்த்துருக்குறாங்க. அதுக்காக நிறைய அவங்க தொலைச்சிருக்காங்க. வெளியெல்லாம் போகாம உள்ளுக்குள்ளேயே இருந்து அப்படியே அதை காத்து கொண்டிருக்காங்க. அதனால இந்த உலகத்துல இருக்கிற சத்ரு கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு, பாவம் செய்வதற்கு நம்மளை ரொம்ப வழி நடத்துவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவரோடு உள்ள இருக்கிற உறவை மட்டும் நம்ம எப்போ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. ஆமேன். உங்க மேல யாராவது மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறாரா, நான் சொல்றேன் அந்த கோபத்தை நீங்க கண்டிப்பா தனியா பண்ணணும். ஏதாவது ஒண்ணு அதுக்காக நீங்க செய்யுங்க. அதான் நான் அடிக்கடி சொல்ல மாதிரி, சிலருடைய கோபம் ஒரு சின்ன ஜபத்துல முடிஞ்சிடும். அதான் சிலர் செய்த தவறுக்கு ஒரு சின்ன சாரி கேட்டா போதும், சாரி பிரதர் தெரியாம, சரி ஓகே பரவாயில்ல. ஆனா சிலர் செய்த தவறுக்கு அவங்க ரொம்ப கரையம் செலுத்தணும், அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய நாள் உட்கார்ந்து இருக்கணும். உங்களுடைய பாவம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்துகிட்டது எவ்வளவு பெருசுன்னு தெரியாது. ஆனா ஒன்று நீங்க மறந்துடாதீங்க, அவருடைய இரக்கத்தை சம்பாதிச்சாதான் ஒரு ஃப்ரீனஸே உங்களுக்கு வரும். அவருடைய அன்பு திரும்ப வந்தாதான் உங்களால அப்படியே அழகா வாழ முடியும். அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு வெறுமையாகவே இருக்கும். அந்த ஒரு டைம் கர்த்தருடைய ஈவை ருசி பார்த்து அவரோட நடந்துட்டு திரும்ப அவருக்கு விரோதமா தப்பு பண்ணி அவரை விட்டு தூரத்துல போயிட்டு திரும்ப அவரிடத்துல வரல அப்படின்னா அந்த வெறுமையை நான் சொல்றேன் யாராலுமே ஃபில் பண்ண முடியாது. எவ்வளவு கோடி வந்தா கூட ஃபில் பண்ண முடியாது, எத்தனை உயர்வு வந்தா கூட ஃபில் பண்ண முடியாது. நான் நம்புறேன் இந்த 11 நாளைக்குள்ள நீங்க திரும்ப அந்த வெறுமையை ஃபில் பண்ணணும். கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுக்கணும், கர்த்தர் பேசணும், கர்த்தர் உறவாடணும், நீங்க அழணும், நீங்க கெஞ்சணும், நீங்க பழையது மாதிரி கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிட்டு நடக்கணும், நீங்க பழையது மாதிரி ஏசப்பாவுடைய சத்தத்தை உங்க காதுல கேட்கணும். அவர் உங்களை மகனேன்னு கூப்பிடணும், மகளேன்னு கூப்பிடணும். பழையது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்தை கர்த்தர் தரணும், தரிசனத்தை கர்த்தர் தரணும், கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைக்கணும்.
பழையது மாதிரி கர்த்தர் 4 மணிக்கு 3 மணிக்கு உங்களை தட்டி எழுப்பி அப்படியே ஜெபிக்க வைக்கணும். நான் நம்புறேன் இந்த பலிபீடத்திலிருந்து இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இழந்து போன அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஹல்லேலூயா அப்பா அப்பா என் பிள்ளைங்க வாஞ்சையாய் எத்தனை பிள்ளைகள் கரங்களை தட்டி எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்களோ, வேற ஒன்னும் கேட்கல. இப்பொழுது இழந்து போன அந்த பரிசுத்த வாழ்க்கை, இழந்து போன உம்முடைய உறவு திரும்ப எங்களுக்கு கிடைக்கட்டுமா ஆண்டவரே. இப்போ ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானுமில்லை, சேர்ந்து யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும். முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல். ராஜா, இப்பொழுது உம்முடைய மன்னிக்கிற ஒரு அபிஷேகம் எங்க திருச்சபையை மூடுவதாக, எங்கள் ஜனங்களை மூடுவதாக. நானாக வந்து இயேசுவே, திரும்ப திரும்ப கையை உயர்த்தி நானாக, இயேசுவே இயேசுவே, நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், இன்று ஏற்றுக்கொள்கிறார், ராஜ்யம் சேர்ந்து கொள்கிறார். ஆமென். நான் உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதே. சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நமக்கு நிலைப்படுத்துவாராக. முதலாவதாக நம்பர் 1, கர்த்தர் நமக்கு எதை திரும்ப தருவார்னா, நம்ம இழந்து போன மகிமை ஆண்டவர் திரும்ப தருவார். உங்க தலை மேல இருந்த கிரீடம், மதிப்பு, மரியாதை திரும்ப வரும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களை தண்டிச்சேன், இல்லை நானே உங்களை இழப்புக்குள்ள நடத்தினேன், என்னால என்னுடைய கோபத்தினால நீங்க இழந்ததை கர்த்தர் நமக்கு என்ன தருவாராமா. இதுவே எனக்கு பெரிய ஆறுதலா இருக்குது. இதுவே நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஆமேன்னு சொல்லு. உங்களுக்கு நான் திரும்ப தருவேன். ஆண்டவர் மீட்டெடுப்பார், ஆண்டவர் தூக்கி எடுப்பார். ஆண்டவர் என்றைக்கும் நம்ம மேல் கோபமாக இருப்பது இல்லை. அவர் மன்னிக்கிறதிலே தயவறுத்த கர்த்தர். அவருடைய கைகளிலே நமக்கு இரக்கம் கிடைக்கும். கர்த்தருக்கு சித்தமான அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜெபம் வைக்கும்போது நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவர் என் மேலே ரொம்ப கோபமாக இருந்தார் பாஸ்டர், ஆனால் கர்த்தர் எனக்கு மறுபடியும் அதை கொடுத்து விட்டார், மறுபடியும் என்னை கர்த்தர் நம்பிட்டார், மறுபடியும் அந்த வழி எனக்காக திறந்தது. ஹல்லேலூயா. நான் உணர்றேன் கர்த்தருடைய கோபம் என்னை விட்டு மாறுறதை நான் உணர்றேன். நான் நம்புறேன் கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு மாறும்போது அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகும். கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு மாறும்போது அந்த திருமண தடைகள் மாறும். கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு மாறும்போது நீங்கள் ராஜாக்களோடு அமருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் ராஜாக்களோடு அமருவார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த வசனத்தை வாசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் இதயத்தில் பேசின ஒரு வார்த்தை, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீது தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய சொத்து, தன்னுடைய மனைவி, தன்னுடைய வீடு, பொருட்கள் எல்லாத்தையும் இழந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட அப்படியே நிற்கதையா நின்றுட்டு இருக்கிறான். அவன் மட்டுமல்ல, அவனோடு சேர்ந்த 600 பேரும் அப்படியே அவர்கள் உடுத்தி இருக்கிற அந்த உடையோட சாப்பிட்றது கூட அடுத்த நேரம் இல்லாம எல்லாத்தையும் இழந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது. அந்த தண்டை நான் பின்தொடரலாமா அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொடர், நீ திருப்பிக் கொள்ளுவாயின்னு மட்டும் சொல்லல, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இன்றைக்கும் ஒருவேளை தாவீதை போல, அந்த 600 பேரை போல நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு உங்களுக்கும் ஒன்றும் இல்லாம, உங்க பிள்ளைகளுக்கும் ஒன்றும் இல்லாம நீங்க நிற்கதியாய் அந்த இருக்கிறதோட ஒருவேளை வெறுமையா நீங்க நின்றுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தருவேன். எப்படி தருவேன்னா, நீங்க ஏதோ கொஞ்சம் எனக்கு வந்தா போதும்னு நினைக்கிறீங்க. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஒன்னு கூட விடாம கர்த்தர் ஒன்னு கூட இழக்க பண்ண மாட்டார். இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. இது அப்படியே நடக்கும். சகலத்தையும் நீங்கள் இழந்து போன அந்த பணமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சகலத்தை, ஒருவேளை பிள்ளைகளை இழந்திருக்கிறீர்களா, கணவனாரை இழந்திருக்கிறீர்களா, குடும்பத்தில் யாரையாவது இழந்திருக்கிறீர்களா, நான் சொல்றேன், மகிமையில நீங்கள் அவர்களை அழகாய் சந்திப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எதையும் இழக்க மாட்டீர்கள். நீங்கள் இழக்கிறதற்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். 3 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொன்னாரு. நம்பர் 1, முதலாவதாக நீ இழந்த மகிமையை உனக்கு தருவேன். இரண்டாவதாக, என் கோபத்தினால நீ இழந்ததை மறுபடியும் உனக்கு நான் தருவேன். மூன்றாவதாக, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்து போனதை உனக்கு நான் திரும்ப தருவேன். ஹல்லேலூயா. சகலமும் நம்மை தேடி வரப்போகிறார். எல்லாத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. யோசேப்பு இழந்த அங்கி அவனுக்கு திரும்ப கிடைத்தது. ஹல்லேலூயா. யோசேப்புனுடைய தகப்பனார் அவனுக்கு வாங்கி கொடுத்த அங்கி பலவர்ண அங்கி. அந்த பலவர்ண அங்கியை அப்படியே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது, மற்றவங்களுடைய பொறாமையினால். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு திரும்ப ஒரு அங்கியை கொடுத்தார். அந்த அங்கி சாதாரணமானது அல்ல, ராஜவஸ்திரத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். நீ இழந்ததை பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். உன்னுடைய தகப்பனார் கொடுத்ததை இழந்திருக்கலாம், தாயார் கொடுத்ததை இழந்திருக்கலாம். யோசேப்பு தன்னுடைய அன்பான தகப்பன் தனக்கு நேசித்து கொடுத்ததை இழந்து விட்டான். ஆனால் பரலோக தகப்பன் அவனுக்கு அப்பா கொடுத்ததை அல்ல, அதை விட பல மடங்கு அதிகமானதை நான் சொல்லுகிறேன். உங்க அம்மாவும் தகப்பனும் தாயும் உனக்கு கொடுத்திருக்கிறதை நீ இழந்து நிற்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு அதை திரும்ப தருவேன். அதுவல்ல, பல மடங்கு நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். பல மடங்கு திரும்ப தருவேன். நம்புறவங்க எல்லாரும் அப்படி எழுமி நிற்கலாம். எழுமி நின்று இந்த வார்த்தையை விசுவாசிக்க போகிறோம். நீ இழந்து போனதை கர்த்தர் எனக்கு திரும்ப தரப்போகிறார். நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு திரும்ப தரப்போகிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னுடையது. சொல்லுங்கள், இந்த வார்த்தை என்னுடையது. இதை கர்த்தர் எனக்காகவே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நகோமி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஹல்லேலூயா, நீங்க என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டால் நான் நிறைவுள்ளவளாய் இந்த இடத்தை விட்டு போனேன். ஆனால் நான் இப்பொழுது குறைவுள்ளவளாய் நான் வந்திருக்கிறேன். எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல. ஆண்டவருக்கு பிரியமா நான் நடக்கல. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நான் அவசரப்பட்டதுனால எல்லாத்தையும் இழந்து நிறைவுள்ளவளா போன நான் இப்ப குறைவுள்ளவளா இருக்கிறேன். ஆண்டவர் என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு.
ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீதை, ராஜாவை, தாவீதுனுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் மறுபடியும் அந்த நகோமியினுடைய குடும்பத்திற்கு தந்தாரே. இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த 10வது நாள் நினைப்பாராக. நீங்க நிறைய பேர் இந்த பட்டணத்திற்கு வரும்போது நிறைவுள்ளவளாய்கள் வந்திருக்கலாம், ஆனா இப்போ குறைவுள்ளவளாய் இருக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு நான் திரும்ப தருவேன். முடிஞ்சவங்க கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், இயேசுவே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். பத்தாது, முழு பலத்தோடு இப்பொழுது அந்த அபிஷேகம் திரும்ப வருகிறது. ஓ ஹalleluya! இப்பொழுது அந்த ஜெப ஆவி திரும்ப வருகிறது. இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்களுக்கு திரும்ப வருகிறது. பரிசுத்தம் உங்களுக்கு திரும்ப வருகிறது. அந்த ஊழியத்தை கர்த்தர் திரும்ப உங்க கையில கொடுக்க போறாரு. அந்த மேடையை திரும்ப கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறாரு. அந்த ஜெப ஊழியத்தை திரும்ப கர்த்தர் உங்க கையில தருவாரு. நான் சொல்லுகிறேன், சகலத்தையும் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். அந்த மன பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹalleluya, ஹalleluya. நம்பி எஸ் ஜெபிக்க நடக்கிறது. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இது எனக்கான வார்த்தை, எனக்கு திரும்ப வரும். குறைவாய் அல்ல, நிறைவாய் வரும். இப்பொழுது விசுவாசிங்கள். அது நீ கஷ்டப்பட்டது தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை விட்டு இன்னொருத்தருடைய கையில கொடுக்க மாட்டாரு. உங்களை விட்டு அது போகாது. பல வருடமாய் அடைபட்டு சாம்பலிலே கிடக்கிற, அடுப்படியிலே கிடக்கிற உங்களை கர்த்தர் இன்னைக்கு பொன் சிறகாய் மாற்ற போறாரு. ஓ ஹalleluya! ஸ்தோத்திரம். சகலவற்றையும் எங்களுக்கு திரும்ப தருகிற கர்த்தர் அல்லவா? எங்களுக்கு திரும்ப தருகிற தெய்வம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹalleluya!